இந்த அவையினுடைய நடவடிக்கைகளெல்லாம் உன்னிப்பாக நீங்கள் பார்த்த காரணத்தால் தான் இன்றைக்கு ஓரளவு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முழுசாக பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது, இவ்வளோதான் உங்களால் பண்ண முடியும். ஓரளவு பேலன்ஸ் பண்ணி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1977 இருந்து என்னுடைய அரசியல் பணியை நான் தொடங்கியவன். 1978 மாணவர் திமுகவிலே நான் உறுப்பினராக இருந்தவன். பலருக்கு இதெல்லாம் தெரியாது. 1986 உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அண்ணன் நேரு அவர்கள் போல அவர் சேர்மனாக இருந்தார். நான் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக அன்று 86 பொறுப்பேற்றதிலிருந்து 40 ஆண்டு காலமாக இந்த மாவட்டத்திலே பொறுப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பொதுப்பணியை, மக்கள் பணியை நான் ஆற்றி கொண்டு வருவது பலருக்கு உங்களுக்கு தெரியும். அதே போல் நம்முடைய அண்ணன் நேரு அவர்கள், அண்ணன் வேலு அவர்களெல்லாம் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுப்பணியிலே, அரசியல் பணியில் ஈடுபட்டு இந்த அவையிலே பல ஆண்டு காலம் இருந்தவர்கள். அதே போல் நம்முடைய அவை முன்னவர் அவர்கள் இங்கே இருக்கின்றார், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 77 இருந்து இந்த அவையில் இருக்கின்றார்கள். ஏன் பேரவைத் தலைவர் அவர்கள் நீங்களே கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து 1980 இந்த அவைக்கு வந்து பொது சேவையிலே உங்களை ஈடுபடுத்தி கொண்டு இந்த அவையினுடைய நடவடிக்கைகளெல்லாம் உன்னிப்பாக நீங்கள் பார்த்த காரணத்தால் தான் இன்றைக்கு ஓரளவு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முழுசாக பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது, இவ்வளோதான் உங்களால் பண்ண முடியும். ஓரளவு பேலன்ஸ் பண்ணி இந்த பக்கமும் பார்க்குறீங்க, அந்த பக்கமும் பார்க்குறீங்க. ரெண்டு பக்கமும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு இந்த அவையை கொண்டு போக வேண்டும், அமைதியாக நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். அதற்கு முழுமையாக எங்களுடைய தலைவருடைய தலைமையிலே நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்றோம்.